அரசு போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் இன்று 2 கொள்கைகள் இன்று வெளியிடப்பட்டது. ஒன்று தமிழ்நாடு வேர் ஹவுசிங் பாலிசி, அதாவது தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு கொள்கை 2026. மற்றொன்று தமிழ்நாடு சர்க்குலர் எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி, அதாவது தமிழ்நாடு சுழற் பொருளாதார முதலீட்டு கொள்கை. இரண்டும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாரு. சரி, இந்த கொள்கையோடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்ப்போமா? இந்த கொள்கை எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் அது வலு சேர்க்கிற விதமாக இருக்கக்கூடிய போக்குவரத்து கட்டமைப்புக்காக, அதோடைய செயல்பாடு உதவிக்காக அதை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த வளர்ச்சியில் சேமிப்பு கிடங்கு கட்டமைப்பு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. எனவே கட்டமைப்பை ஒழுங்குபடுத்தி மேம்படுத்துவதற்காக தமிழக அரசு ஒருங்கிணைந்த புதிய கிடங்குகள் வளர்ச்சிக்காகவும், பழைய கிடங்குகளை விரிவாக்கம் செய்கிறதுக்காகவும், கிடங்கு துறையில் பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படணுன்றதுக்காகவும், அடுத்து நிலையான மற்றும் நவீன தொழில்நுட்ப கிடங்குகள் மற்றும் பொருளுக்கேற்ற பிரத்யேக கிடங்குகள் மற்றும் கிடங்கு துறையில் தொழில் புரிவதற்கு உகந்த எளிய முறைகளை நடைமுறைகள் கொண்ட ஒரு 6 கொள்கைகளை இந்த பாலிசி மூலமாக தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்து இதோட சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெல்டா மற்றும் தொழில்துறை பின்தங்கியுள்ள மாவட்டங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு நிதி சார்ந்த ஊக்க சலுகைகள் வழங்குதல். ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது கண்டிப்பாக அது என்கரேஜ் ஆகணும். அப்போ தான் அங்கே டெவலப்மெண்ட் ஆகும், டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸாக உருவாக்க முடியும் அப்படின்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக இதில் 25% நிலையான மூலதன மானியம் மற்றும் நில விலை மானியமாக வணிக நில விலையில் 50% சலுகை வழங்கப்பட்டிருக்கு. அப்போ தான் அவங்க என்ன செய்வாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இல்லைனா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்க, தயங்குவாங்க. அடுத்து புதிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கும்போது மேற்கொள்ளப்படும் பசுமை முன்முயற்சிக்கான மதிப்பில் 25% மானியம், அதாவது 2 கோடிக்கு மிகாமல் என்ன செய்வாங்க இருந்தால் மானியம் வழங்கப்படும். அடுத்து பயிற்சி மானியம். இதை அமைக்கணும்னா பொதுவாக சேமிப்பு கிடங்கு எதுக்கு வைப்பாங்க அப்படின்னா, இந்த ட்ரிபிள் பி அப்படின்னு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரிபிள் பி அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இன் த வேர் ஹவுசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ட்ரிபிள் பிக்காக பயிற்சி வழங்கப்படுவாங்க. அப்புறம் 6 கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரீசைக்கிளுடைய மந்த்ரா, ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய, அதை ஊக்குவிக்கும் காரணமாக, அதை ஊக்குவித்து செயல்படுத்த வேண்டும் காரணமாக இந்த பயிற்சி மானியம் கொண்டு வரப்பட்டது. இதில் புதிய சேமிப்பு கிடங்குகளை தொடங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அது 50% மானியம், அதாவது ஒரு பணியாளர்களுக்கு 10,000க்கு மிகாமல் என்ன செய்வாங்க வழங்கப்படும். அடுத்து அரசு நிலங்களில் பெரிய அளவிலான புதிய சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு சிறப்பு ஊக்க சலுகைகள் உண்டு. முனிசிபல் சாலிட் மேனேஜ்மெண்ட்டுக்காக என்ன செய்வாங்க, சில மானியங்கள் வழங்கப்படுது. நிறைய விஷயங்கள். இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 2016 கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தை ஊக்குவிக்கணுன்றதுக்காக மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி 2மே சேர்ந்து என்ன செய்யுது, பாடுபட்டு கொண்டு வருகிறது. பெரிய அளவிலான சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் நிறுவுவதற்கான முதலீடு 12% மானியம், அதாவது 2 கோடிக்கு மிகாமல் 12% மானியம் கண்டிப்பாக வழங்கப்படுகிறது. தொழில்நுட்பத்துறை, சுகாதார பாதுகாப்பு துறை, பொறியியல் துறை மற்றும் வேளாண்மை துறைகளின் குறிப்பிட்ட பொருள்கள் சார்ந்த புதிய சேமிப்பு கிடங்குகளில் தொழில்நுட்ப முன்முயற்சிக்கான செலவில் 25% மானியம் வழங்கப்படுகிறது. அதாவது இப்போ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அது லேண்ட், வாட்டர், ஏர், இது 3மே என்ன செய்யக்கூடாது, கண்டாமினேட் பண்ணக்கூடாது. அப்போது எதெல்லாம் எக்கனாமிக்கலாக நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தேவைப்படுதோ, எதெல்லாம் பயோட்டிக் ஃபேக்டரி ஈகோசிஸ்டத்தை நம்ம பாதுகாக்கணும், என்வரான்மெண்ட்டை நம்ம கன்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக எதெல்லாம் முன்னெடுக்கணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தொழில்நுட்பத்துறையில் சிவில் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும், பொல்யூஷனில் இறங்கி ஆகணும், பொல்யூஷனை தடுக்கிறதுக்காக இறங்கி ஆகணும். சுகாதார பாதுகாப்புத்துறை
அதனை எடுத்துக்கிட்டிங்கன்னா பயோமெடிக்கல் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது 2016 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அப்புறம் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 2000, அது எதுக்காக கொண்டு வந்தாங்க? பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும், அதாவது அதை மறுபடியும் பயன்படுத்தணுன்றதுக்காக ரெடியூஸ், ரியூஸ், ரீசைக்கிள். இந்த மாதிரி பல விஷயங்களை செயல்படுத்தி கொண்டு இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்கிறதுக்காக இந்த பாலிசி கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வணிகம் புரிவதற்கான உகந்த சூழ்நிலை வழங்கும் வகையில் வெள்ளை வகை நிலையை, அதாவது ஒயிட் கேட்டகரி ஸ்டேட்டஸ் சேமிப்பு கிடங்குகளுக்கு நீட்டித்தல், ஒற்றை சார்ல இணையம் மூலம் அனுமதிகள் வழங்குதல் மற்றும் அரசு தொழிற்பூங்காக்கள் மற்றும் தொழிற்பேட்டைகள் சேமிப்பு கிடங்குகளுக்கும் நிலம் ஒதுக்கீடு ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லை, அரசாங்கம் என்ன செய்யுது, நிலங்களும் கொடுத்து ஊக்குவிப்பு செய்கின்றது. அடுத்து தமிழ்நாடு சுழற் பொருளாதார முதலீட்டு கொள்கை, தமிழ்நாடு சர்க்குலர் எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. பொதுவாக முன்னாடி பார்த்தங்களே, இந்த சம் அமெண்ட்மெண்ட்ஸ், சம் ரூல்ஸ்லாம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எக்கனாமிக்கை க்ரோத்தை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக, ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக, அதாவது என்விரான்மெண்ட்டோட ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக, சொசைட்டியை நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக முதல் கட்ட நடவடிக்கைக்கான கொள்கை வெளியிடப்பட்டது. அடுத்து எக்கனாமிக்கில் நம்ம என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ அதை என்னென்ன பார்ப்போம்னா, உலகளாவிய நிலைத்தன்மை மற்றும் வர்த்தக தரங்களில் உடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் ஏற்றுமதி போட்டித்திறனை வலுப்படுத்துவதுடன் புதிய முதலீடுகள் ஊக்குவிப்பதும் அதிக வேலைவாய்ப்புகள் வழங்குவதும் சுழற்சி மற்றும் நிலையான உற்பத்தி தமிழ்நாட்டில் நிலையை மேலும் மேம்படுத்தி நிலைத்தன்மையை நெகிழ்வுத்தன்மையும் கொண்ட வளர்ச்சியை முன்னெடுப்பதன் மூலம் அம்மாநிலத்தின் உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி மையமாக நிறுவதும் தமிழ்நாடு சுழற் பொருளாதார முதலீட்டு கொள்கை 2026 முக்கிய நோக்கமாகவும் திகழ்கிறது. புரிஞ்சிருச்சுங்களா? பொதுவாக அந்த அசாடஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிஸ் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுப் பொருள்களை கொண்டு வரணும்னா உள்நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகணும், அதாவது ஏற்றுமதி செய்யணும்னா உள்நாட்டுக்காரவங்க அனுமதிக்கணும், ப்ளஸ் வெளிநாட்டுக்காரவங்கள்ட்ட அனுமதி வாங்கணும். அதே மாதிரி அந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கலோ அல்லது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஏதேனும் ஒரு சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம நாட்டில் முதல்ல என்ன செய்யணும், அனுமதி வாங்கணும். நம்ம நாட்டில் அந்த வசதி இருக்கான்னு பார்க்கணும். இது பின்னும் வரக்கூடிய வகுப்புகளில் சுற்றுச்சூழல் சார்ந்த வகுப்புகளில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தருவேன். நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அசாடஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, முனிசிபாலிட்டி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு 2016, இந்த மாதிரி பல வேஸ்ட்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ஆக்ட்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவை கண்டிப்பாக நான் இதை தான் நான் போட போகிறேன், மறந்துட வேண்டாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. சரி, இந்த சர்க்குலர் எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய பாலிசியோடைய சிறப்பு அம்சம் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னா, சுழற் பொருளாதார அடிப்படையிலான உற்பத்தியை விரைவாக பின்பற்ற முதன்மை துறைகளான ஜவுளி, வாகனத்துறை, மின்னணுவியல் மற்றும் நெகிழி துறைகளில் தனி கவனம் செலுத்துகிறது. ஏன் இதெல்லாம் செலுத்துகிறாங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போது நம்ம ஒரு ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம குப்பையில் தூக்கி போகிறப்போ சிலது சீக்கிரமாக்கும், சிலது சீக்கிரமாக்காது, சிலது எரிக்க வேண்டிய கட்டாயம். அப்போ அந்த என்ன செய்யும், ஒன்று மக்களை அப்படின்னா மண்ணை கெடுத்துரும், இல்லைனா அதை நம்ம எரிக்கிறப்போ அதை காசை அது காற்றை மாசுபடுத்திடும், இல்லையா தண்ணியை கெடுத்து வச்சிரும். எப்படி மழை பெஞ்சு அதில் இருக்கக்கூடிய இந்த துணியில் இருக்கக்கூடிய ரசாயன பொருள் எல்லாம் தண்ணியில் கரைஞ்சி என்ன செய்யும், தண்ணியை கெடுத்து போயிடும். அடுத்து இது துணிக்கு மட்டும் பொருந்தாது, வாகனத்துறை எத்தனையோ கழிவு வாகனங்கள் இன்னும் நிறுத்தப்பட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல் என்ன செய்யுது, மணலை விழுந்து மணலை கண்டாமினேட் பண்ணிடுது. அடுத்து மின்னணுவியல், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு நம்ம ஒன்று படிக்க போகிறோம். இன்றைக்கி அந்த கிளாஸை நான் கண்டிப்பாக எடுப்பேன். மின்னணுவியலில் என்ன, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில அசாடஸ், சில கெமிக்கல்ஸ், சில ஹெவி மெட்டல்ஸ் என்ன செய்யும், மண்ணிலையோ தண்ணிலையோ கலந்து, சில சமயங்களில் காற்றில் கலந்து அந்த கெமிக்கல்ஸ் என்ன செய்யும், பாதிப்பு உண்டாக்கும். யாருக்கு, நம்ம மனிதர்களுக்கு என்ன செய்யும், பாதிப்பு ஏற்படுத்தும், விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், தாவரங்களுக்கு ஏற்படுத்தும். அதை தடுக்கணுன்றதுக்காகத்தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த மாதிரி பாலிசிலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து
மறுசுழற்சி உற்பத்தியில் முதலீடுகளை ஊக்குவிக்கும் வகையில் சொன்னேன்னா ரெடியூஸ், ரியூஸ், ரீசைக்கிள். அந்த மேனேஜ்மெண்ட், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், முனிசிபாலிட்டி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதுமாதிரி பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ன செஞ்சுருக்காங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை ஊக்குவிக்கணும், அவங்களுக்கு ஃபேக்ட்ரி ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ நிறைய என்ன செய்வாங்க, நிறைய குழந்தைங்க என்ன செய்வாங்க, நான் பார்த்துருக்குறேன், நம்ம ரூரல் ஏரியாவில் என்ன செய்வாங்க அப்படின்னா, பிளாஸ்டிக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போய் ஒரு கிடங்குல போட்டு காசு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த கிடங்குக்காரர் என்ன செய்வார், அந்த காசு அந்த வேஸ்ட்டை என்ன செய்வார், எடுத்துகிட்டு போய் அவர் இன்னும் பெரிய கிடங்குல போய் கொடுப்பாரு. அவங்க என்ன செய்வாங்க, அந்த பெரிய கிடங்குல இருந்து எதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணணும், எதெல்லாம் ரீசைக்கிள் பண்ண முடியாது, இதெல்லாம் ரீசைக்கிளே ஆகாது அப்படின்னு தனித்தனியாக பிரித்து ரீசைக்கிள் பண்ண வேண்டிய பொருளை ரீசைக்கிள் பண்ணி மறு உருவாக்கம் செய்து அது வேறு ஏதேனும் ஒரு உபயோகம் தரக்கூடிய ஒரு பொருளை என்ன செய்வாங்க, மாற்றுவாங்க. அப்படி மாற்றுறப்போ அது என்ன செய்யுது, ஒரு எக்கனாமிக்கு ஒரு ஊக்குவிப்பு அமையுது. அதை விற்க முடியும்ல. பொம்மைகள் செய்வாங்க, பிவிசி பைப்பு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற சில வேஸ்ட்டான பொருட்கள் என்ன செய்வாங்க, மறுபடியும் உருக்கி மறுபடியும் என்ன செய்வாங்க, ஒரு பொம்மையோ அல்லது மறுபடியும் பிவிசி பைப்பாவோ உருவாக்கவோ அல்லது மறுபடியும் ஒரு பொருளாதாரம் தரக்கூடிய ஏதேனும் ஒரு வகையான ஒரு பொருட்களவோ என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். அதுக்கு என்ன செய்வாங்க, 10% மூலதன மானியம் கொடுக்குவாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பணியாளருக்கு 10,000 ரூபாய் வீதம் வேலைவாய்ப்பு ஊக்குவிக்க என்ன செய்ய முடியும், மானியம் தர முடியும். இப்படின்றப்போ கண்டிப்பாக என்ன செய்யும், எக்கனாமிக் க்ரோத் டெவலப்மெண்ட் ஆகும். இதுதான் இந்த பாலிசியோடைய முக்கியமான கரு. அடுத்து கழிவு மேலாண்மை தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு, அதாவது டெக்னாலஜி எனேபிள்ஸ் பிளாட்ஃபார்ம் எனிடைட்ஸ், முதல் ஆண்டில் 30%, இரண்டாம் ஆண்டில் 20% மற்றும் மூன்றாம் ஆண்டில் 10% என ஊதியம் மானியம் வழங்குதல். ஏன் குறைச்சிக்கிட்டே வராங்கன்னா, இங்கே டெவலப்மெண்ட் ஆக என்ன செய்ய முடியும், மானியம் நம்ம குறைச்சிக்கிட்டே இருக்கலாம். ஓகே. அடுத்து சுழற் பொருளாதார தகவல் தளம், தமிழ்நாடு பசுமை நிலை காலநிலை நிதியம், பசுமை காலநிலை நிதியம், குறைந்த கார்பன் பசுமை தொழிற் பூங்காக்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான பசுமை தரவரிசை மதிப்பீடு போன்ற வழிமுறைகளால் இத்துறை வலுப்படுகிறது. எதுக்காக இதெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா, நம்ம தொடர்ந்து கண்டாமினேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன செய்வாங்க, தடுக்கிறதுக்கு மாசு கட்டுப்பாடு வர்றதுக்கு ஒரு வேலை வந்துடுது. அப்போ அங்கே என்ன செய்யுது, ஒரு வேலை வாய்ப்பு. அடுத்து குறைந்த கார்பன் பசுமை தொழிற் பூங்காக்கள், அது என்ன செய்ய முடியும், பொல்யூஷனை கட்டுப்படுத்திட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும், நிறைய பார்க் ஓப்பன் பண்ணி என்ன செய்யலாம், மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸு அல்லது சுற்றுச்சூழலில் மேம்படுத்த முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். அடுத்து சேமிப்பு கிடங்குகள் கொள்கை 2026, நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு கொள்கை 2026 மற்றும் தமிழ் சுழல் பொருளாதார முதலீட்டாளர் கொள்கை 2026 ஆகிய கொள்கைகள் தமிழ்நாட்டின் முன்னிலை மாநிலமாக நிலைப்படுத்தும். எதுக்குள்ள இன்னும் 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் என்ற முதலமைச்சர் அவர்களது லட்சிய இலக்கினை நிச்சயம் அடைய உதவும். கண்டிப்பாக கேட்பாங்க, மறந்துடாதீங்க. இது உங்களுடைய முக்கிய நோட்ஸாக இருக்கணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு கண்டிப்பாக எடுத்து சொல்லும். உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களை ஊக்குவிச்சு உங்களை முன்னேற்றி கொண்டு வர முடியும், நானும் முன்னேற முடியும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.